விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்யூம்மா. இன்னைக்கு என் செல்ல பிள்ளைக்கு பிறந்த நாள். அதனால் காலையில் எழுந்த உடனே பரபரப்பாக எழுந்து சாணியெல்லாம் போட்டுட்ருக்க சொல்லவே என் செல்லம் வந்து இட்லி ஊட்ட சொன்னார். அவங்க அப்பா காலையில் இட்லியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார். அப்புறம் சாணியெல்லாம் போட்டு கோலம் போட்டாச்சு. என் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து என் செல்ல பிள்ளைங்களை 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு பையனை மட்டும் பால்வாடிக்கு ரெடி பண்ணி கிளப்பியாச்சு. பாப்பாவை எதுவும் ரெடி பண்ணல. அவங்களுக்கு சாயங்காலமாக புது ட்ரெஸ் போட்டுக்கலான்னு. இதுதான் எங்கள் பையனோட அவுட்ஃபிட்டு. மொத்தம் 4 செட்டு ட்ரெஸ்ஸு. இதில் ஃபஸ்ட்டு செட்டு இது. ஏன்னா பால்வாடிக்கு போய் விளையாட சொல்ல இது பனியன் கிளாத்தில் போட்டு அமிச்சேன். ஏன்னா வந்து காலெலாம் மடக்கி கீழே விழுந்துருவாங்க இல்லைங்களா. நம்ம மோஸ்ட்லி வந்து பால்வாடிக்கு பேண்ட்டு போட்டு அனுப்புறதில்ல. ஸோ அதனால் அப்புறம் வந்து பர்ஃபி வாங்கி கொடுத்தேன். ஏன்னா வந்து டீச்சர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அதனால் சாக்லேட்டுக்கு பதில் பர்ஃபி வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் குழந்தைங்களுக்கு சாக்லேட் தானே பிடிக்கும். அதனால் சாக்லேட்டும் பர்ஃபி 2மே வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். டீச்சர்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தேன். சார் விளையாடிட்டு இருந்தார் பால்வாடியில். அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்து சுட சுட சோறு, சிக்கன் பக்கோடா, ரசம், சிக்கன் குழம்பு, பீஃப் பெரட்டல், முட்டை. வாங்க சாப்பிடலாம். ரசம் கரெக்டாக காலி ஆயிடுச்சுப்பா. செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 2:30 மணி ஆயிடுச்சு. நான் 10:30 மணிக்கு எடுத்து பால்வாடியில் விட்டேன். இப்போ 2:30 மணி ஆயிடுச்சு. சரின்னு கூட்டிகிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அந்த ஒரு துறையை கூட்டின்னு வரத்துக்கு 4 பேர் கிளம்பியிருக்கோம். யார் யாருன்னு நீங்களே பாருங்கள். இப்போ போகலாம், அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிவிட்டு. நான் இவ்வளோ செஞ்சது பெருசு இல்லை. என் பையன் எது சாப்பிட்றானோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பர்த்டேன்னு அவ்வளோ ஆர்வமாக ஓடி ஓடி செஞ்சு நின்றது நானா. ஆனால் அவன் எனக்கு நான் பல்பு குத்தான் தெரியுங்களா, கடைசி எண்டில் சொல்கிறவாங்க. அப்புறம் போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தார். சரி வாங்க அவரை போய் எழுப்பலாம், அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கேட்டுப்பில்ல ஏன் 2 பேரும் போகலாம். வந்தாங்களா? ஆஹா. போகலாம். தூங்கி எழுந்த உடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது அவருக்கு. அதனால் தண்ணி குடித்தார். பேக் வச்சுட்டு டீச்சர்கிட்ட முட்டை வாங்கி வந்தியா? சரி போகலாமா? முட்டாயா? பாக்கெட்டில் கை விட்டுன்னு தான் பேசணுமா? சரிடாம்மா போகலாமா? வா போகலாம். அதுக்கப்புறம் அந்த துறையை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப கடுப்பேற்றிட்டான்னு. அது இதுதான். அவங்க அப்பா நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்கும் அவங்க அப்பா வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க அப்பா வரும்போது இந்த பேட் வாங்கிட்டு வந்துட்டார். அப்படியே செம்ம சந்தோஷம் அவன் முகத்தில். ஆனால் என்ன காண்டேத்துறான் ரொம்ப. அது ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஆனாலும் வந்து அவன் ஜாலியாக விளையாடினான். அந்த பேட்டை பார்த்தோன்னே அவனுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அது பார்க்க சொல்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது அவங்க ஆயா வந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. பேண்ட்டு பத்தலை தலைவருக்கு, ஷர்ட்டு மட்டும்தான் பத்துச்சு. அதனால் அந்த பேண்ட் கிழிஞ்சிச்சு போட சொல்கிறேன். அதனால் இதுதான் எங்கள் பையன் பர்த்டேவோட டெக்கரேஷன்ஸ். எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பால்வாடிக்கு போக சொல்லவே 2 தம்பிங்க இருந்தானுங்க இல்லையா, அவனுங்களோட ஹெல்ப்பில் இந்த லைட் செட் பண்ணதெல்லாம் அவனுங்க தான். அப்புறம் டெக்கரேஷன் நானும் எங்கள் மாமா எல்லோரும் கலந்து செஞ்சோம், குட்டி பசங்க எல்லோரும். அதுக்கப்புறம் இதுதான் ஒரு முக்கியமான மூமெண்ட். என் பையன் என்ன சாப்பிட்றானோ அதை சந்தோஷம்னு சொல்லியிருந்தேன்ல, அவரே அம்மா எனக்கு பூ போடுமான்னு கேட்டார். அவரே ஏறி நின்று என்னென்ன வேணும்னு கேட்டார். போட்டு கொடுத்து அதில் பாதி தான் சாப்பிடுச்சு. நானும் சாப்பிடுச்சேன்னு ஒரு சந்தோஷம். எப்போவுமே அதே போட்டு சாப்பிடாது. நான் ஊட்டணும், நான் இருந்தாலே என்னை ஏமாற்றுவான். ஆனால் இன்றைக்கி அவனே உட்காந்து சாப்பிட்டான். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் என் பையனோட பர்த்டே கேக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் லாஸ்ட் அவுட்ஃபிட்டு. கொஞ்சம் லூஸாக இருக்குது, இன்னும் வளர்ந்தா நல்லாயிருக்கும் போல். இருந்தாலும் நேரில் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதில் தொலைன்னு தெரியுது. அப்புறம் இதான் எங்கள் பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே ரெடி பண்ணேன். இது முழிச்சிட்டு இருந்துச்சு. அந்த பொட்டு அந்த பூவெல்லாம் இருக்காது. அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அப்புறம் கேக் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து வீடியோ வந்து ஒரு பெரிய பை மிஸ்டேக் ஆகிப்போச்சு. வீடியோ வந்து கேமராமேன் வீடியோ ஆன் பண்ணவே காணோம். ஆனால் கேமரா போய்ட்டு இருந்துக்குது. இது மட்டும் தான் எடுத்துக்கிறாரு. ஸோ நாங்கள் ஊட்டிக்கிட்ட வீடியோ வெட்டின வீடியோலாம் இல்லை. இதுதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஆல். இதுதான் என்னோட லவ்லி ஃபேமிலி. இதுலேயும் பெஸ்ட்டு என் 2 பசங்க. மோர் தென் வீடியோ சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.